சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு முழு உடல் பரிசோதனை திட்டம் துவக்க விழா நடைபெறுகிறது. இதில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மா. சுப்பிரமணியன், பி. சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு முழு உடல் பரிசோதனை திட்டம் துவக்க விழா இன்று தொடங்கியிருக்கிறது. ஆசிரியர்கள் எந்தளவிற்கு இதில் ஈடுபட்டு வருகிறார்கள்? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவை அறிவிப்புகள்ல பள்ளிக்கல்வித்துறையில முக்கியமான அறிவிப்பாக அரசு பள்ளிகள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு முழு உடல் பரிசோதனை திட்டம் என்பது மிக முக்கிய அறிவிப்பாக பார்க்கப்பட்டது. அந்த அறிவிப்பை இன்று நடைமுறைக்கு வந்திருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையில அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் முதற்கட்டமாக 50 ஆசிரியர்களுக்கு இந்த முழு உடல் பரிசோதனை திட்டத்திற்கான அந்த ஆணையை வழங்கி இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் பணியில் இருக்கின்றனர். குறிப்பாக இந்த திட்டத்தை முதற்கட்டமாக 50 வயதிற்கும் மேற்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு செயல்படுத்த பள்ளிக்கல்வித்துறை நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் 50 வயதிற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் 65,000 நபர்கள் இருக்கின்றார்கள். அந்த 65,000 நபர்களுக்கு இன்று தொடங்கி அட்டவணைப்படி மாவட்டந்தோறும் அந்த முழு உடல் பரிசோதனை என்பது நடைபெற இருக்கிறது. மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் மட்டும்தான் இந்த முழு உடல் பரிசோதனை திட்டம் இருப்பதால ஒரு மாவட்டத்திலும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில மாவட்ட கல்வி அதிகாரியின் மூலமாக ஷெட்யூல் போடப்பட்டு அந்த அட்டவணையின்படி தொடர்ந்து இந்த சிகிச்சைக்கான ஆணை என்பது வழங்கப்படுகிறது. மாவட்டந்தோறும் இன்று முழுவதுமாக இருக்கக்கூடிய 65,000 ஆசிரியர்களுக்குமே முழு உடல் பரிசோதனை என்னும் திட்டம். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.